ஈரான் அமெரிக்க போர் தொடங்கி 5 மாதங்கள் ஆகிவிட்டது. இந்த 5 மாதங்கள் ஆகியுமே இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு என்ன எடுத்து செல்வது அப்படிங்கிறதுல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. செய்வதறியாது திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் அமெரிக்கா இருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு அவர் அவசர அழைப்பின் பேரில் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். அங்கே ட்ரம்பின் கூட ஒரு அவசர மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடான குவைத். இந்த குவைத்தை பொறுத்தவரையில் இவங்களும் அமெரிக்காவுடைய ஒரு நட்பு நாடு தான். ஆனால் அவங்க சமீபத்தில் இப்போ என்ன முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ பாகிஸ்தானுடனான ஒரு இராணுவ ஒப்பந்தத்துக்கு தயாராகி வரக்கூடிய தகவல்கள் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சவுதி ஏற்கனவே பாகிஸ்தானுடன் ஒரு இராணுவ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை குவைத்தும் இப்போ விரும்புகிறது. ஆனால் பாகிஸ்தான் பக்கம் ஒரு தயக்கம் இருக்குது. இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த டிகோட் ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோட் வித் விகடன். நான் உங்கள் பிரேம். ஈரான் அமெரிக்க போர் தொடங்கி 5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல அமெரிக்கா ஒரு போர் நிறுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு தற்காலிக போர் நிறுத்தமாக பார்க்கப்படுது. ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த அமைதி ஒப்பந்தம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகுது. அதை தொடர்ந்து ஒரு போர் நடக்குது. அந்த போர்லையும் தற்போது ஒரு நிறுத்தம். தொடர்ச்சியாக நம்மளுடைய டிகோட் ஷோவில் ஒரு விஷயம் பேசிட்டு வரும். அமெரிக்கா ஆயுதம் தொடர்பான ஒரு மிக கடுமையான சிக்கல்களில் ஈடுபட்டிருக்கு. குறிப்பாக அவங்க பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்களுடைய கையிருப்பு அப்படிங்கிறது வேகமாக குறைந்துட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை கொடுக்குது போரை முன்னகர்த்தி செல்வதற்கு. துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்ஸ் ட்ரம்பை சந்தித்து சில முக்கிய ஆலோசனைகள் நடத்துறாரு. அந்த ஆலோசனையினுடைய முடிவில் வந்து இந்த போர் நிறுத்தத்தை நோக்கி நகருது. ஏன்னா இந்த போரை முன்னகர்த்தி நம்ம எடுத்துட்டு போனா என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கறது அந்த கூட்டத்தில் அவங்க பேசியிருக்காங்க. அதை ஒட்டி தான் இந்த போர் நிறுத்தத்தை நோக்கி அமெரிக்கா நகர்ந்திருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த சிச்சுவேஷன்ல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் அவசர பயணமா அமெரிக்கா வந்திருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த போர் தொடங்குறப்போ அமெரிக்கா நேரடியாகவும் இஸ்ரேல் மறைமுகமாகவும் இணைந்துதான் இந்த போரை வந்து ஈரானுக்கு எதிராக தொடங்கினாங்க. இஸ்ரேலுடைய பங்குங்கிறது ஆரம்ப கட்டத்தில் மிக அதிகமாகவே இருந்துச்சு. இதற்கு நடுவுல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுக்கு அதுல பெரிய அளவு விருப்பம் இல்லை. அந்த அமைதி ஒப்பந்தத்துல எந்த வகையிலையுமே இஸ்ரேல் வந்து பங்கேற்கல. இன்னும் சொல்ல போனா அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய டைம்லேயே இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனான் மாதிரியான பகுதிகளில் அட்டாக் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு நெதன்யாகு மேலேயே கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அவர் ஒரு கடினமான மனிதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த ஈரான் அமெரிக்க போர் தொடங்கியதுக்கு அப்புறமாக நெதன்யாகு ட்ரம்ப்பும் வந்து சந்திக்கல. ஸோ இதுதான் முதல் சந்திப்பாக இருக்க போகுது. அதனால இந்த சந்திப்புக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த உறவு அப்படிங்கிறது சுமூகமா இல்லை. வழக்கமாகவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே வந்து நட்புங்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு நாடுகளாகத்தான் இருக்கும். இஸ்ரேலுக்கு பல வகையில அமெரிக்கா தன்னுடைய உதவிகளை செய்திருக்கிறது. ஆனா இந்த போர் நிறுத்தத்தை விரும்பாததுனால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் மேல கோவம். இந்த சிச்சுவேஷன்ல தான் இப்ப மீண்டும் போர் வெடித்து அது ஒரு தற்காலிக நிறுத்தம். இந்த நேரத்தில் இந்த சந்திப்பு இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா, அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நோக்கி தான் கேள்விகள் எழுது. அடுத்து நம்ம என்ன செய்ய போகணும் அப்படிங்கிறதுல அமெரிக்காவுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்குது. குறிப்பா அமெரிக்காவும் ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷனை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு கடுமையான பாதிப்பையோ இல்ல கடுமையான எதிர்ப்பை உள்நாட்டிலேயே ட்ரம்ப் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கிறது. நம்ம யாருக்காக இந்த போரை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி வந்து அமெரிக்கர்களுக்கு உள்ளாலையும் எழுந்திருக்கிறது. எதற்காக இவ்வளவு செலவு, எதற்காக இவ்வளவு பணம், இதெல்லாமே வந்து செலவு பண்ண ஒரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலையும் உயருது. அதையும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளை அஃபெக்ட் பண்ணுது. இந்த மாதிரியான கேள்விகள் அமெரிக்காவுக்குள்ள எழுந்திருக்கிறது. ஸோ இதனால அடுத்த கட்டமா இந்த ஈரான் விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தொடர்பான ஆலோசனைகள் தான் வந்து ட்ரம்ப்புக்கும் நெதன்யாகுக்கும் நடுவில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு நடுவில் உக்ரைன் அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கியும் வாஷிங்டன் வந்து ட்ரம்பை சந்திக்கிறதுக்கான சூழல்கள் இருந்திருக்கு. நாம ஏற்கனவே பார்த்தோம், உக்ரைன் வந்து ஈரானுடைய கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு அவங்க பல்வேறு காரணங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவுடனான ஆயுத பங்கீடு தொடர்பான ஒரு கப்பல் தான் அது, அதனாலதான் அந்த அட்டாக் நடக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உக்ரைனுமே வந்து இந்த போருக்கு உள்ளால வந்திருக்காங்க. ஸோ இந்த வகையில ட்ரம்ப், செலன்ஸ்கி, அதுக்கப்புறமா நெதன்யாகு இந்த 3 பேருடைய சந்திப்பு
சந்திப்பு அப்படிங்கிறது இந்த போர், ஈரான் போர் அடுத்த கட்டமா என்னவாக போகுது அப்படிங்கிறத நோக்கி தான் மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதெல்லாம் அமெரிக்காவினுடைய பக்கம். இந்த பக்கம் ஈரான் பொறுத்தவரைக்கும் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. நீங்க போர் நிப்பாட்டிட்டீங்க, அதனால நாங்க வளைகுடால இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் மீதான எங்களுடைய தாக்குதலை நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடுதலா அவங்க சில விஷயத்தை இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவை வைத்து கூடுதலா சில விஷயத்தை ஈரான் பதிவு பண்றாங்க. அதுல மிக முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 5 மாதங்களாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு பிராந்திய போரை கூட ஒரு வல்லரசால நிறுத்த முடியல, இல்ல வெற்றி பெற முடியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அவமானமான ஒரு விஷயம் அப்படின்னு ஈரான் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. உங்களால போரை நிப்பாட்டவும் முடியல, மேற்கொண்டு நடத்தவும் முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமெரிக்காவை டீஸ் பண்ற மாதிரியான ஒரு கேள்வியை ஈரான் எழுப்பியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹர்மூஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்மூஸ் தான் எங்களுடைய அதிகாரத்தினுடைய உச்சம், அது எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ நாங்க தான் அங்க என்ன நடக்குதுங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். மேலும் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தத்திற்கு எந்த வகையிலையும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க டிமாண்ட் பண்றது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதை கண்டிப்பா நாங்க ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே நடந்ததுல இருந்து நாங்க பல்வேறு பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். அதனால அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது அப்படிங்கிறத ஈரான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த ஒரு பதில் ஈரான் இருந்து வருவதற்கு முன்னாடி தான் போர் நிறுத்தி இருந்தாலுமே அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை வம்பிழுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ட்ரம்ப் ஏஐ படங்கள்லாம் வச்சு ஈரானை பாம்பு போட்டு வெடிக்க வைக்கிற மாதிரியான சில படங்கள்லாம் போர் நிறுத்தத்துக்கு நடுவில் அவருடைய ட்ரூத் சோஷியல்ல போட்டிருந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த வகையில என்ன சொல்லிருக்காருன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் ஆனதுதான். எப்போ இந்த போர் நிறுத்தம் வேண்டான்னு முடிவு பண்றோமோ, ஏதோ பேசுறதுக்கு கொஞ்சோண்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அந்த வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்றோமோ அதோட ஈரானை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. அதற்கு எதிர்வினையாகத்தான் ஈரான் நான் முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அவ்வளவு ஈஸியாலாம் உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு நடுவில் செங்கடல்ல நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா ஒரு உலக அளவில் ஒரு பெரிய கன்சர்னை ஏற்படுத்தியிருக்கு. சவுதி அரேபியாவுடைய கப்பல் வழி போக்குவரத்துக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டை ஏமன்ல இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அங்கேயுமே கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் முன்னேற்ற பாதையை நோக்கி போகல. இந்த ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு இடையே நடக்கக்கூடிய சந்திப்புங்கிறது மிக முக்கியமானது. இது ஒரு க்ளோஸ்டு ரூமுக்கு உள்ளால நடக்க போற சந்திப்பு. இது ஏற்கனவே இருந்த அந்த நட்பின் தொடர்ச்சியா, இல்ல அந்த விரிசலை சரி செய்யக்கூடிய முயற்சியா அப்படிங்கிறது எல்லாமே இந்த சந்திப்பு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் மிக முக்கியமா ஈரான் போர் அடுத்த கட்டமா என்னவாக போகிறது அப்படிங்கிறதுல இந்த சந்திப்புல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் அமெரிக்க போரால பாதிக்கப்படக்கூடிய பல வளைகுடா நாடுகள்ல மிக முக்கியமான ஒரு நாடு குவைத், ஒரு சிறிய நாடு தான். அந்த நாடு கடந்த சில நாட்களாக, குறிப்பா இந்த ஈரான் அமெரிக்கா போர் உச்சகட்டத்தை தொடங்கிய காலம் தொட்டு மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. அமெரிக்காவினுடைய நட்பு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 13,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் 3 ராணுவ முகாம்கள்ல அமைத்து அங்க நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கும் குவைத்துக்குமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமானது. ஆனால் ஈரானுடைய அட்டாக் அப்படிங்கிறது மற்ற வளைகுடா நாடுகளை விட குவைத்துக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மிக சமீபத்தில் கூட ஈரானினுடைய அந்த ராணுவ படை இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் மீதும் ஒரு மிக கடுமையான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல்ல சேதம் அப்படிங்கிறது மிக அதிகமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா குவைத்துக்கு நாம வெறும் அமெரிக்காவை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. அமெரிக்கா நம்மளுடைய மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க நமக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணா கூட அது நம்மளை சேர்றதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதாக இருக்கும். அதே நேரத்தில் ஈரான் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அவங்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. அதனால நாம நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு நாடு கூடயும் ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் அப்படின்னு குவைத் விரும்புறதா சில தகவல்கள் வெளியா இருக்கிறது. அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் கூட ஏற்கனவே குவைத் 2023 ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தமும் ஒரு ராணுவ ரீதியிலான ஒப்பந்தம் தான். ஆனா குவைத் அதற்கும் மேம்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கிறதா தெரிகிறது. மிக
முக்கியமா சொல்லணும்னா கடந்த ஆண்டு செப்டம்பர்ல பாகிஸ்தான் சவுதி அரேபியா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை நாம போடணும் அப்படின்னு தான் குவைத் அதிகாரிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஸோ இதனுடைய பின்னணி என்னவா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் என்ன சொல்லுது, 2023ல குவைத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டிருக்க ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்குறப்போ, அந்த ஒப்பந்தத்தின்படி ஈரானும் குவைத்தும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் செய்வாங்க, ராணுவ தளவாடங்களை வந்து பரிமாறிப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உளவு தகவல்கள் எல்லாம் மாறி மாறி பரஸ்பரம் கைமாற்றிக் கொள்வார்கள் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கே தவிர, ஒரு நாடு தாக்கப்பட்டா இன்னொரு நாடு உடனே அங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்து நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒப்பந்தமும் அதுல இல்ல. ஆனா குவைத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தகவலோட சேர்ந்த ஒரு புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கிறாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு தயக்கம் காட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கடந்த செப்டம்பர்ல தான் சவுதி அரேபியா கூட அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் மேற்கொண்டன. இதன் அடிப்படையில சவுதி அரேபியாவுக்கு எதிராக யாராவது ஒரு போர் புரிந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டாலோ பாகிஸ்தான் உதவிக்கு வரும். இல்ல பாகிஸ்தானுக்கே நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் சவுதி அரேபியா அங்க வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்தினுடைய விஷயம். ஆனா இந்த கடந்த ஆண்டு செப்டம்பர்ல தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. இந்த ஆண்டு பிப்ரவரியில அமெரிக்கா ஈரானுக்கான வார் தொடங்குது. இந்த அமெரிக்கா ஈரான் வார் தொடங்கின உடனேயே ஈரான் என்ன பண்றாங்க, சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க நட்பு நாடுகள் மீதான தாக்குதலை வேகப்படுத்துறாங்க. சோ இந்த வகையில பாகிஸ்தான் நம்ம ஒரு நீண்ட கால அடிப்படையில ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். சவுதி அரேபியாவுக்கு அவ்வளவு எளிதாக ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தொழில், அவங்க வந்து கச்சா எண்ணெய் வர்த்தகம் அப்படின்னு சுற்றுலா அப்படின்னு வேற ஒரு ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா ஒரு போர் அவங்க வாசல்ல வந்து நிக்கும் அப்படின்னு பாகிஸ்தானும் எதிர்பார்க்கல. ஆனா 2025 செப்டம்பர்ல ஒப்பந்தம் போடுறாங்க. 2026 பிப்ரவரியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானை தாக்குது. ஈரான் சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் மீதான தாக்குதல்களை தொடங்குது. இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு சிக்கலான சிச்சுவேஷன். நாம இப்ப அவங்களுக்காக போய் நிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இப்போதைக்கு சவுதி அரேபியா இந்த போர்ல வந்து ஆர்வம் காட்டல. அவங்க அமைதியை நோக்கி தான் விரும்புறாங்கிறதுனால பாகிஸ்தான் இன்னமும் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக நிக்க வேண்டிய சூழல் ஏற்படல. ஆனால் சவுதி அரேபியாவை கம்பேர் பண்றப்போ குவைத்து சவுதி அரேபியாவை விட அதிகமாக தாக்குதல்களை பெறக்கூடிய ஈரான்ட்ட இருந்து மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. இந்த நாட்டுக்கு கூட இப்படி ஒரு ஒப்பந்தத்தை நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை போரை தவிர்க்க முடியாது. குவைத்துக்கு அட்டாக் பண்றப்பெல்லாம் நாமளும் போய் அங்க நிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் பக்கம் ஒரு தயக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதே நேரத்துல குவைத்தும் விடுறதா தெரியல. குவைத் என்ன சொல்றாங்கன்னா, பொருளாதார ரீதியா சில உதவிகளை நாங்க பாகிஸ்தானுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். குறிப்பா நிறைய முதலீடுகளை நாங்க பாகிஸ்தானுக்கு கொண்டு வரோம். எங்களுடைய மிக முக்கியமான ஒரு எண்ணெய் சேமிப்பு கிடங்க நாங்க பாகிஸ்தான்ல நிறுவுறோம். இந்த மாதிரியான சில ஆசை வார்த்தைகள்லாம் பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமா பாகிஸ்தானுடைய ராணுவ சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். பாகிஸ்தானுக்கு பின்னாடி சைனாவும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து நமக்கான பாதுகாப்புல ஒரு பெரிய வலைப்பின்னலாக இருக்கும் அப்படின்னு வளைகுடால இருக்கக்கூடிய நாடுகள் என்ன தொடங்கி இருக்கிறது. சோ இது வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தலைமையில ஒரு நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பு. நாட்டோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சர்வதேச அளவுல நாட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அந்த அமைப்புல இருப்பாங்க. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு போர் தொடுக்கக்கூடிய சூழல்ல இந்த நாட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்னாக அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததே அப்படிதான். உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிரான த்ரெட்டை சமாளிப்பதற்காக நாட்டோல இணையறதற்கான முயற்சிகள் எடுத்தாங்க. நீ நாட்டோல இணைஞ்சா நான் உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு தான் ரஷ்யா அட்டாக்கே ஆரம்பிச்சாங்க. சோ அதே மாதிரியான ஒரு கூட்டமைப்பு, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்டோ மாதிரியான நாட்டோ பாணியிலான ஒரு அமைப்பை தான் குவைத் விரும்புது. ஸோ ஆனால் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பேசிக் லெவலில் இருக்குது. ஆனால் அது தொடர்பான விருப்பங்களை வந்து குவைத் அதிகாரிகள் பாகிஸ்தான்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பாகிஸ்தான் பக்கத்தில் தான் இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரே ஒரு ஈரான் போர், அந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு போர். அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுக்கு இடையேயான நட்பு, ஒப்பந்தம், வியாபாரம், வர்த்தகம் எல்லா விஷயத்திலையுமே ஒரு பெரிய மாறுதல்களை ஏற்படுத்திட்டு வருதுன்னு சொல்லணும். போருக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நட்பு நாடுகள், இப்பவும் நட்பு நாடு தான். ஆனா அந்த உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு. அந்த போர் நிறுத்தம் தொடர்பான விவாதத்துல ஈரான் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளை சுத்தி நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இந்த வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா மீதான ஒரு நம்பிக்கையை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. நீங்க பாட்டுக்கு அட்டாக் பண்ணிடுறீங்க, அதனால அந்த பாதிப்பெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வருத்தம் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில தான் வளைகுடால இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்குது. இப்போ ஒரு ராணுவ பலத்துக்காக
செய்வதற்காக இன்னொரு நாட்டினோட ஒப்பந்தத்தை விரும்பக்கூடிய வளைகுடா நாடுகள். இப்படிதான் இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. இன்றைய நிலவரத்துல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது 3 விஷயங்கள். ஒன்னு, ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய சந்திப்பு. இன்னொன்னு, செலன்ஸ்கியும் இந்த சந்திப்புல கலந்துக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல். இந்த சந்திப்பின் முடிவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ஈரான் மீதான போரினுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும். இன்னொன்னு, குவைத் பாகிஸ்தானுடன் விரும்பும் ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ன மாதிரியான தாக்கங்களை வளைகுடா நாடுகள்ல ஏற்படுத்த போகுது. இந்த விஷயங்கள் தான் அடுத்த சில நாட்கள் இந்த ஈரான் போரை எப்படி முன்னகர்த்தி செல்லுகிறது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணிகளாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம் தொடர்ந்து இந்த விவகாரம் எப்படி போகுது, நாளுக்கு நாள் வீரியமடையுமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இந்த அமைதி அப்படிங்கிறது நீடிக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். உலகம் விரும்புவது அமைதியைத்தான். அந்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தைகள் கொடுக்கும் என்றால் அதை வரவேற்கிறதுல யாருக்கும் எந்த தயக்கமும் இருக்க போறதில்லை. ஆனா இந்த சந்திப்பு முடிஞ்சாதான், அந்த சந்திப்பு தொடர்பான சந்திப்புல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டதுங்கிற தகவல் எல்லாம் வெளியே வந்தா தான் அது எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை தொகுத்து தான் நாம நம்மளுடைய டிகோட் ஷோல ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இது மாதிரியான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிகோட் ஷோவுடன். வணக்கம்.